23 வருடங்களுக்கு மேலாக தமிழர்களுக்காக சேவையை செய்து வரும் AN எஸ்டேட்டின் வீட்டு உரிமையாளர்களுக்கான விசேட சலுகைகள் மீண்டும் ஆரம்பித்து விட்டன. வணக்கம், இது IPC தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா அரசுடனான இனப்பிரச்சினை பேச்சுக்கு சர்வதேச மத்தியஸ்தம் அவசியம் என்கின்றார் சிவாஜிலிங்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் முன்மொழிவுகள் குறித்து விவாதம் நடத்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானம். முக ஸ்டாலினின் துபாய் பயணம் ஒரு சுற்றுலா என எடப்பாடி விமர்சனம். பல முதலீடுகளை பெற்றதாக முக ஸ்டாலின் பெருமிதம். ரஷ்ய ஜனாதிபதி பதவியில் புட்டின் நீடிக்க மாட்டார் என்ற ஜோ பைடனின் கருத்துக்கு வலுக்கின்றது எதிர்ப்பு. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் தமிழர் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவது தவறு அல்ல என தெரிவித்துள்ள வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம், சர்வதேச தலையீடு இன்றி நடத்தப்படும் பேச்சுவார்த்தை தற்கொலைக்கு ஒப்பானது என சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் ஊடக சந்திப்பை நடத்திய அவர், சர்வதேச அழுத்தத்தின் மூலமே தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என மீண்டும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழர் விடுதலை கூட்டணி அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அமிர்தலிங்கம் ஐயா தலைமையில் சென்ற பொழுது கூட ஒவ்வொரு புதன்கிழமையும் பேசினார்கள் ஜெயலலிதா அரசுடன். இவ்வாறு தந்தை செல்வா காலத்திலும் பின்னர் தொடர்ந்தும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே பேசக்கூடாது என்று அல்ல, பேசுவதை சர்வதேச மத்தியஸ்தம் மூலம் பேசுங்கள் என்று கேளுங்கள். இப்பொழுது அமெரிக்கா சொல்கிறது நீங்கள் பேசுங்கள், இந்தியா சொல்கிறது என்றால் அவர்களை சொல்லுங்கள், அந்த இடத்திலே உட்கார்ந்திருக்க சொல்லி அவருடைய முன்னிலையிலே பேச சொல்லுங்கள். அதை விடுத்து எந்த விதமான சர்வதேச மத்தியஸ்தம் இல்லாமல் நாங்கள் செல்வது என்பது தற்கொலைக்கு ஒப்பானது. இந்த விடயத்தை தான் நாங்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறோம். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ஒவ்வொரு சுற்று பேச்சுவார்த்தை முடிவிலும் 6 சுற்று பேச்சுவார்த்தைகளை அவர்கள் செய்தார்கள். அவர்கள் அதுபடி செய்த பொழுது ஒவ்வொரு தடவையும் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டது. அதே போல கூட்டறிக்கையை வெளியிடுங்கள், அப்பொழுதுதான் இலங்கை அரசு என்னத்துக்கு ஒப்புக்கொண்டு என்பதை இறுக்கி பிடிக்க முடியும். இலங்கை அரசாக ஒரு தீர்வை கொண்டு வராது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அற்ப சொற்ப ஆரம்ப புள்ளியாக இருக்கக்கூடிய 13வது திருத்தம், இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த திருத்தம் உட்பட இந்த 20 திருத்தங்கள் அடங்கிய இந்த இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு, அரசியல் சாசனம் இன்றைக்கு என்ன நடக்கிறது? இலங்கையால் ஒரு செய்யப்பட்ட ஒரு விடயங்கள் அங்கே இல்லை, எல்லாமே அழுத்தமாக வந்த. ஆகவேதான் இனிமேலும் ஒரு சர்வதேச அழுத்தத்தின் மூலம் தான் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பானது வெறும் சந்திப்பாக இருக்காமல் தமிழ் மக்களின் நலன்களுக்கானதாக இருக்க வேண்டும் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி வலியுறுத்தியுள்ளது. மட்டக்களப்பு செங்கலடி பகுதியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவி விக்னேஸ்வரன் குறித்த சந்திப்பானது கண்கட்டு வித்தை எனவும் விமர்சித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சந்தித்து கலந்துரையாட உள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் MA சுமந்திரன் இதனை IPC தமிழுக்கு உறுதிப்படுத்தியிருந்தார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் மார்ச் 28 முதல் 30ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸின் அழைப்பின் பேரில் அவர் இந்த விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார். இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாளை பிற்பகல் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கரை சந்தித்து கலந்துரையாடவுள்ளதாக அதன் பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் IBC தமிழுக்கு தெரிவித்தார். இதேவேளை நாளை இலங்கைக்கு செல்லவுள்ள ஜெய்சங்கர் நாளை மறுதினம் கொழும்பில் இடம்பெறவுள்ள பிம்ஸ்டெக் அமைச்சர்கள் மட்ட மாநாட்டில் பங்கேற்கவுள்ளார். அத்துடன் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இலங்கையானது இந்தியாவின் முக்கிய கடல்சார் அயல் நாடு என இந்திய வெளிவிவகார அமைச்சு கூறியுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அயல்நாட்டுக்கு முதலிடம் என்ற கொள்கை அடிப்படையில் இந்தியா செயற்படும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த விஜயமானது ஸ்ரீலங்காவுடன் தனது நெருங்கிய மற்றும் நட்பு ரீதியான உறவுகளுக்கு இந்தியா கொடுக்கும் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகின்றது எனவும் இந்திய வெளிவிவகார அமைச்சு மேலும் கூறியுள்ளது. பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அதன் செயலாளர் நாயகம் டென்சின் லெக்பெல் ஸ்ரீலங்காவிற்கு விஜயம் செய்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் மூலம் அவர் ஸ்ரீலங்காவை வந்தடைந்துள்ளார்.
பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதாரத்திற்கான வங்காள விரிகுடா முன்முயற்சி எனப்படும் பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு நாளை முதல் எதிர்வரும் 30ஆம் திகதி வரை கொழும்பில் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவிலிருந்து பிம்ஸ்டெக் செயலாளர் நாயகம் உள்ளிட்ட 10 பேர் கொண்ட பிரதிநிதிகள் கொழும்பை சென்றடைந்துள்ளனர். பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாளம் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளின் மூத்த அதிகாரிகள் மற்றும் வெளிவிவகார அமைச்சர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாளம் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளின் தலைவர்கள் காணொலி காட்சி வழியாக இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். எதிர்வரும் 30ஆம் திகதி நடைபெறும் இந்த உச்சி மாநாட்டிற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமை தாங்க உள்ளார். மியான்மரின் வெளிவிவகார அமைச்சர் அந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். உச்சி மாநாடு மற்றும் அதற்கு முன்னர் நடைபெறும் கூட்டங்களின் போது பிம்ஸ்டெக் பிராந்திய குழுவின் முன்னேற்றம் குறித்து பிரதிநிதிகள் விவாதிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சி மாநாட்டில் பிம்ஸ்டெக் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பல சட்ட ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கை மீதான விவாதம் நடத்துவதற்கு கோட்டா மஹிந்த தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் விவாதத்தை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக ஆளுங்கட்சியின் பிரதம கொறடாவும் அமைச்சருமான ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியம் இலங்கை தொடர்பிலான தமது அறிக்கையை நேற்றைய தினம் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த அறிக்கை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் உடனடியாக விவாதம் நடத்தப்பட வேண்டுமென ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். குறித்த அறிக்கை தொடர்பில் தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் தனது திட்டத்தை முன்வைப்பது மிகவும் முக்கியமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் பிரதமரின் கோரிக்கைக்கு பதில் வழங்கும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ள ஆளும் கட்சியின் பிரதம கொறடாவான ஜோன்சன் பெர்னாண்டோ அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கை தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க உள்ளதாக சமுர்த்தி சுயதொழில் ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டின் பொருளாதாரத்தை மீளக் கட்டியெழுப்புவது தொடர்பில் 5 யோசனைகளையும் சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்துள்ளது. மேலும் எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணத்தை தீர்மானிப்பதற்கு இலங்கை தன்னியக்க செயல்முறை ஒன்றை பின்பற்றுவது அவசியம் என சர்வதேச நாணய நிதியம் தமது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை சர்வதேச நாணய நிதிய அறிக்கையின் சில பரிந்துரைகளை அரசாங்கம் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அத்துடன் பொதுமக்கள், வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு நேரடியாக பிரதிபலன் கிடைப்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் நெருங்கி செயற்பட தயார் எனவும் ஸ்ரீலங்கா மத்திய வங்கி அறிவித்துள்ளது. சீனாவிடமிருந்து பெறப்பட உள்ள உத்தேச $1 பில்லியன் அமெரிக்க கடனுதவியானது சீன வங்கிகளிடமிருந்து பெற்ற கடனை தீர்ப்பதற்கு பயன்படுத்தப்படும் என கொழும்பை தளமாக கொண்டுள்ள முன்னணி சிங்கள பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் $1 பில்லியன் அமெரிக்க கடனையும் $1.5 பில்லியன் அமெரிக்க கடன் பத்திரத்தையும் கோரியுள்ளதாக கொழும்பில் உள்ள சீன தூதரகம் கடந்த வாரம் கூறியிருந்தது. இந்த நிலையில் சீன வங்கிகளிடமிருந்து ஏற்கனவே பெறப்பட்ட கடனை திருப்பி செலுத்துவதற்காகவே புதிதாக பெறப்பட உள்ள கடனை பயன்படுத்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள கடன்களை மீள் அட்டவணைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் தற்போது ஆராய்ந்து வருகின்ற போதிலும் அவ்வாறான முறைகள் எதனையும் தாம் இதுவரை பேணவில்லை என சீன அரசாங்கம் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக வாழ வழியின்றி இந்தியாவிற்கு செல்லும் இலங்கை தமிழ் அகதிகளுக்கு உதவுமாறு தமிழக முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இலங்கையில் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுடன் பிள்ளைகளுக்கு சரியான முறையில் உணவு கொடுக்க முடியவில்லை எனவும் இந்த நிலைமை தொடர்ந்து கொண்டே இருப்பதாகவும் செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு நிமிடமும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வடைவதனால் அன்றாடம் உழைக்கின்றவர்கள் பட்டினியை எதிர்கொள்கின்ற நிலை உருவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதனால் மக்கள் இந்தியா செல்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அது தவிர்க்க முடியாத ஒன்றெனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே இலங்கையில் பட்டினியால் இறப்பதை விட இந்தியா செல்வது சட்டவிரோத செயற்பாடாக இருந்தாலும் கூட அவ்வாறான ஒரு செயற்பாட்டில் மக்கள் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வாழ முடியாதென்று இந்தியா வரும் இலங்கை தமிழர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி சிறப்பு முகாம்களில் அடைக்காது
மக்கள் தங்கியிருக்கின்ற முகாம்களில் தங்க வைக்க வேண்டுமென தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை இந்திய கடற்றொழிலாளர்களின் பிரச்சனையை மனிதாபிமான ரீதியில் அணுக வேண்டும் என ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. இந்திய கடற்றொழிலாளர்களின் படகுகள் மீது நடவடிக்கை எடுக்கும்போது எச்சரிக்கையுடனும் உயிரிழப்புகள் ஏற்படுவதை தவிர்க்கும் வகையிலும் செயற்பட வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியாவிற்கும் ஸ்ரீலங்காவிற்கும் இடையிலான கடற்றொழில் தொடர்பான இருதரப்பு கூட்டு பணிக்குழுவின் 5ஆம் சுற்று சந்திப்பு காணொலி காட்சி வழியாக நடைபெற்றது. இந்த சந்திப்பில் ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சின் செயலாளர் RMI ரட்நாயக்க மற்றும் இந்திய கடற்தொழில் அமைச்சின் செயலாளர் ஜதீந்திரநாத் ஸ்வைன் ஆகியோர் பங்கு பற்றியிருந்தனர். ஸ்ரீலங்கா கடற்படைக்கு பதிலாக துணைப்படையினரை பயன்படுத்தி கடற்பகுதியில் கடற்தொழிலாளர்களின் விடயங்களை கையாள வேண்டும் எனவும் இதன்போது இந்தியா சார்பில் பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. எந்த சூழ்நிலையிலும் பலாத்காரத்தை பயன்படுத்துவதை நியாயப்படுத்த முடியாது என்று இரு நாடுகளும் ஏற்றுக்கொண்டுள்ளன என கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் அனைத்து கடற்தொழிலாளர்களையும் மனிதாபிமானமாக நடத்துவதன் முக்கியத்துவத்தை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியது. தமிழ்நாட்டு கடற்தொழிலாளர்கள் பயன்படுத்தும் சட்டவிரோத படகுகள் தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கரிசனை வெளியிட்டுள்ளது. வாழ்வாதார இழப்பை தணிக்க பயனுள்ள நடவடிக்கைகளை எடுப்பதில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி மற்றும் கட்சி உட்பூசல்கள் காரணமாக அரசாங்கத்திற்குள் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் தேசிய அரசாங்கத்தை அமைக்கும் முயற்சிகளும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆதரவை வழங்காது என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைத்தாலும் பாரிய மாற்றம் ஏற்பட போவதில்லை எனவும் தலவாக்கலையில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேசிய அரசாங்கம் அமைத்தால் இந்த நாட்டிலே பிரச்சனை தீரும் என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியாது. ஏனென்றால் இன்று நாட்டிலே இருக்க போகின்ற ஜனாதிபதி இவரே தான். தேசிய அரசாங்கம் வரப்போகின்றது என்பதற்காக ஜனாதிபதி மாறப் போறதில்லை. ஆகவே இந்த தேசிய அரசாங்கம் வந்தாலும் இதே ஜனாதிபதி இருந்தால் இதே கொள்கை தான் கொண்டு நடத்தப்படும். ஆகவே தேசிய அரசாங்கத்திலே உள்போவதை விட நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் சேர்ந்து எதிர்காலத்திலே தனியான எங்களுடைய அரசாங்கத்தை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம். அன்றுதான் நாங்கள் ஒரு சுயாதீனமான இந்த நாட்டினுடைய ஆட்சியை கைப்பற்றி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் எங்களுடைய அவாவாக இருக்கின்றது. தேசிய அரசாங்கத்திலே சேர்வதற்கான எந்த விதமான ஆலோசனையும் இதுவரைக்கும் எங்கள் கட்சியிலே நடத்தப்படவில்லை. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் இருந்து வெளியேற வேண்டிய தேவை இலங்கை தொழிலாளர் காங்கிரசிற்கு கிடையாது என கட்சியின் நிதிச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மருதபாண்டி ரமேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் இன்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட அவர் அரசின் பங்காளி கட்சியாக இருந்தாலும் தனி கொள்கையுடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் செயற்படும் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தேசிய சபை எதிர்வரும் 30ஆம் தேதி கூடி புதிய தலைவர் தெரிவு இடம்பெறும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ரமேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கட்சி மாநாட்டில் உங்களுக்கு தெளிவாக எங்களோட பொதுச் செயலாளர் சொல்லியிருந்தார். உங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரியும். நாங்கள் இந்த அரசாங்கத்தில் ஒரு பங்காளி கட்சி. அதுக்காக இந்த அரசாங்கத்தோட கட்சி அல்ல. எங்களுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தனியான ஒரு கொள்கை இருக்கின்றது. பல கோரிக்கைகள் அரசாங்கத்தில் வச்சுருந்தோம். அந்த கோரிக்கை சம்பந்தமாக பேச்சுவார்த்தை இருந்துச்சு. நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருந்தோம். அந்த சர்வ கட்சி மாநாட்டில் கலந்துக்கிறது இல்லைன்னு அது சம்பந்தமாக கலந்து கீழே இருக்கிற எதிர்கட்சிக்காரங்க வேணால் அதை சொல்லிட்டு போகலாம். அரசாங்கத்துக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கும் அது இருக்குன்னு சொல்லி எங்களை பொறுத்தவரை நல்ல உறவோட தான் இருக்கிறோம். அதனால எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. எதிர்கட்சியில் உள்ளவங்களை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அவங்க அரசாங்கத்தில் இருக்கிற நேரமும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் திட்டுறாங்க. இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்கிற நேரம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் திட்டுறாங்க. அதனால எங்களை பொறுத்தவரை மக்களுக்கு என்னமா செய்ய வேண்டுமோ அதை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நிச்சயமாக செய்யும். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுடைய தேசிய சபை வர்ற 30ஆம் தேதி கூடுது. தேசிய சபையில் உங்களுக்கு தெரியும், மறைந்த தலைவர் ஆரம்பம் தொண்டமானையாவுக்கு பிற்பாடு முதல் முறை அவர் தேசிய சபை கூட்டணி எங்களோட பொதுச் செயலாளர் தெரிவு செஞ்சோம். மீண்டும் தேசிய சபை இந்த 30ஆம் தேதி கூடுது. 30ஆம் தேதி கூடுற அன்னைக்கு தலைவர் தெரிவு இருக்கும். ஸ்ரீலங்கா பிரதமர் மகிந்த ராஜபக்சவின் யாழ்ப்பாண விஜயத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் மீது தாக்குதலை நடத்தியதாக காவல்துறையினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் தாக்குதலில் காயமடைந்திருந்த நிலையில் சிகிச்சை பெற்று வரும் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்க தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார்.
முன்னிடத்தே மற்றவர்கள் அம்மன் கோயிலுக்கு முன்னால் வந்து போலீஸ் மறிக்கப்பட்டு அந்த இடத்திலே வந்து மறித்த கையோட வந்து டிரைவரை இறக்கி விரட்டின போது நான் பஸ்ஸால் டக்கண்டு இறங்கி டிரைவருக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை என்னோட கதையும் கோட்டை எடுத்தவாவுக்கு அந்த இடத்திலே நின்ற போலீஸ் பெரியவர் எனக்கு வந்து அடிச்சுட்டார். உடனே கண்ணை பொத்தி அடித்தது முதலாவது தெரியும் எனக்கு. அந்த அடித்த உடனே எனக்கு தலையை சுற்றி கொண்டு இருந்ததில் வந்து அதுக்கு பிறகு நான் கதைச்சினான் தான் ஒரு கொஞ்ச நேரம் எனக்கு இயலாமல் போச்சு. அவர்கிட்ட அடி போசில் வந்து திரும்பவும் நான் தற்கப்படையக வந்து வாகனத்தை தாங்க கொண்டே கொளுத்துவதாகத்தான் கூறி வாகனத்தை பின்னுக்கு எடுத்துக்கொண்டு போவேன். அப்போ என்னோட சேர்ந்து என்னென்ன ரெண்டு அம்மாக்கள் இறங்கிட்டுனா அதில் வந்து அடிபட்டு அந்த கதவுக்கால ஆகலை உடைச்சி எடுக்கிறதுக்கு நாங்கள் வெளிக்கிட்ட போது தான் என்ன முதலாவது வந்து அந்த கதவுக்கு அவனியா மாவட்ட ஒரு செயலாளரையும் என்னையும் வச்சு போலீஸ்காரன் நெடிச்சு அதுக்கு பிரச்சனை பண்ணி நிற்க நாங்கள் அந்த கதவை இழுக்க தான் என்னை இழுத்து விடுத்தி இல்லை சப்பாத்து கால்களால் மிதித்து அடித்தவியல். அவ என்னத்தாலே அடித்தவை நான் தடிய கம்பிய கண்டேனா நான் எனக்கு என்னத்தாலே அடி விழுந்ததுட்டதே எனக்கு இது வரைக்கும் ஞாபகம் பெறுது இல்லை மண்டையில் அந்த அடி விழுந்ததால் வந்து ஒரு பெண்ணுன்ற ரீதியிலையும் வந்து இது கொடுமையான ஒரு செயல். நாங்கள் உடுத்திருந்த உடுப்புகள் ஓடி அவை எடுத்து உறிஞ்சு அப்படி செய்ததுட்டு சொன்னால் அசிங்கமான வேலை. நான் இது சொல்ல தேவையில்லை, நீங்கள் மீடியாக்களில் பார்த்துருப்பீங்கள் எல்லோரும். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அதில் நின்று அட்டாசம் செய்த இந்த போலீஸ்காரருக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேணும், எனக்கான நீதி வேணும். நான் நாளாண்டம் ஒரு கூலி வேலையை போகிற ஒரு பெண்மணி இன்றைக்கு என்னை வியல் அடித்து முறிச்சு இப்படி போட்டால் நான் 3 புள்ளிகளை அமைச்சுக்கொண்டு என்ன செய்கிறது? செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா அரசுடனான இனப்பிரச்சினை பேச்சுக்கு சர்வதேச மத்தியஸ்தம் அவசியம் என்கின்றார் சிவாஜிலிங்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் முன்மொழிவுகள் குறித்து விவாதம் நடத்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானம். மு.க. ஸ்டாலினின் துபாய் பயணம் ஒரு சுற்றுலா என எடப்பாடி விமர்சனம். பல முதலீடுகளை பெற்றதாக மு.க. ஸ்டாலின் பெருமிதம். ரஷ்ய ஜனாதிபதி பதவியில் புட்டின் நீடிக்க மாட்டார் என்ற ஜோ பைடனின் கருத்துக்கு வலுக்கின்றது எதிர்ப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.